வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. இந்த வீடியோல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பிளாக் கலர் பால் வால்வ்ல இருக்கக்கூடிய பிவிசி வந்துட்டு ஹீட் பண்ணாம எப்படி ரிமூவ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அவர் வந்து என்னன்னா, பிளாக் கலர் வால்ல வந்துட்டு ஃபயர் பண்ணாம உள்ள இருக்க பிவிசி வந்து எப்படி ரிமூவ் பண்றது? அது ஒரு வீடியோவா அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதேபோல நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் வால் வந்துட்டு பிவிசி எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிராஸாக கட் பண்ணிக்கணுங்க. எந்த பிவிசியை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராஸாக கட் பண்ணிக்கணுங்க. அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் பண்ணாமல் எடுக்கும்போது ஒன்றும் இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பைப் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீஸ் பீஸாக உடஞ்சி வருங்க. இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபயர் பண்ணாமல் எடுக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே நம்ம ஃபயர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஃபயர் பண்ணாமல் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மேலே தட்டிட்டு இருந்தீங்கனாலே போதும். அதாவது நீங்கள் தட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வு வந்துட்டு டேமேஜ் ஆகக்கூடாது. ஏன்னா திரும்ப நம்ம பேஸ்ட்டு பண்ணணும். வால்வு டேமேஜ் ஆனது அப்படின்னா அதோடயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிவிசி வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும் நம்ம திரும்ப இன்செர்ட் பண்ணும்போது. அதனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வால்வு டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக எடுக்கணும். அதே போல் அந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எடுத்தாச்சுங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு இந்த சைடும் நம்ம வந்து அதே மாதிரி தான் பண்ணுவோம். அந்த பிவிசி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக கேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் பிளேயர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிவிசி வந்து ஈஸியாகவே வந்துடும். பட் இருந்தாலும் என்னென்னா உடஞ்சி வரும். அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட். நம்ம ஹீட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஹீட் பண்ணாமல் எடுக்கிறதுக்கும் இதுதாங்க டிஃப்ரெண்ட்டு. அதே போல் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் வந்துட்டு உங்களோட தோட்டத்தில் இருக்கிற வால்வில் வந்துட்டு பிவிசி ரிமூவ் பண்ணணும்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.